Hi friends, welcome to our channel How to Finally. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐகானை நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்ல, நீங்க சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல டாக்குமெண்ட் அந்த ரெஜிஸ்டர் பண்ண போவீங்கல்ல, அதற்கு நீங்க ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் போய் பார்ப்பீங்க. அந்த டாக்குமெண்ட் ரைட்டர் லைசன்ஸ்டு டாக்குமெண்ட் ரைட்டரா இல்ல நார்மல் டாக்குமெண்ட் ரைட்டரா அப்படின்னு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நீங்க தவறான டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட போய் சிரமப்பட இனிமே வேண்டாம். இந்த வீடியோ நீங்க இப்போ ஃபுல்லா பார்த்தீங்க. அதனால அந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமையும். நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்ப போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு டாக்குமெண்ட் ரைட்டரை மீட் பண்ணி ஆகணும். அவங்க தான் அந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட் ரைட்டர் வந்து ஒரு லைசன்ஸ்டு கவர்மெண்ட் லைசன்ஸ்டு டாக்குமெண்ட் ரைட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது போக எனக்கு எந்த டாக்குமெண்ட் ரைட்டருமே தெரியாது, எப்படி நான் என்னோட ஏரியா பக்கத்துல உள்ள டாக்குமெண்ட் ரைட்டரை லைசன்ஸ் டாக்குமெண்ட் ரைட்டரா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. அது எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு நீங்க தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போங்க. இதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இதுதான் நம்ம தமிழக அரசின் அபிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட். இதுல நீங்க இங்க பாருங்க இ சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, ஃபோர்த் ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க சர்ச் அப்படின்னு, அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடுல உங்களுக்கு ஒரு மெனுஸ் வந்திருக்கும். அதுல செகண்டா ஒரு ஆப்ஷன் பாருங்க டாக்குமெண்ட் ரைட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க இப்ப கிளிக் பண்ணிருங்க. இப்ப நீங்க அதை கிளிக் பண்ண உடனே டாக்குமெண்ட் ரைட்டர் சர்ச் அப்படின்னு போட்டு ஒரு விண்டோ வந்திருக்கும். இதுல நீங்க ஒரு 3 விஷயம் தான் கொடுக்க வேண்டியது வரும், வேற எதுவும் நீங்க என்டர் பண்ண தேவையில்லை. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜோன், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் எந்த இடத்துல இருக்கு அதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். இப்ப உங்களுடைய ஜோனை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. உங்களுடைய ஜோன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறத நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கொடுக்கணும். உங்களுடைய சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் நேமை நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க, அதை நீங்க கொடுக்க வேண்டாம், அப்படியே பிளாங்கா விட்டுருங்க. இப்ப இங்க டைப் தி கோட் ஷோன் அப்படின்னு இருக்கும். அங்க வந்து கீழே கொடுத்துரு கேப்சாவை கரெக்டா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கறது நீங்க கொடுங்க. சர்ச் அப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏரியாவில் அபிஷியல் லைசன்ஸ்டு டாக்குமெண்ட் ரைட்டர் யார் யாரு அப்படின்னு அந்த லிஸ்ட் உங்களுக்கு வந்துடும். நீங்க அவங்கள போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த டாக்குமெண்ட் ரைட்டர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க லைசன்ஸ்டு டாக்குமெண்ட் ரைட்டர் அப்படின்னு நீங்க ஆன்லைன்லயே செக் பண்ணிக்கலாம். இனிமேல் அந்த டாக்குமெண்ட் ரைட்டரை நீங்க மீட் பண்ணும்போது எந்த தயக்கமும் இல்லாம போகலாம். இந்த மாதிரி நீங்க சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எதுவும் டாக்குமெண்ட் பதியறீங்க அப்படின்னா லேண்ட் டாக்குமெண்ட் மட்டும் இல்ல மற்ற எதுவும் டாக்குமெண்ட் பதியறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட் ரைட்டரை உங்க ஏரியாவில் உள்ள டாக்குமெண்ட் ரைட்டரை ஈஸியா நீங்க ஆன்லைன் மூலமா நாம இப்ப சொன்ன மாதிரி நீங்க தேடி கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.